ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நம்ம சந்தோஷத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த தலைப்புல நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம செல்ஃப் கேர் பண்ணணும், கரெக்டாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். இதோட நம்ம சோஷியல் கனெக்ஷனும் நம்ம நல்லா இருக்கணும். நிறைய பேரோட பழகிறது நம்ம அப்போ பழகும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம், பழகணும். அந்த சோஷியல் கனெக்ஷன் எப்போதுமே நல்லதாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மக்களோட நம்ம நிறைய நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச மக்களில் நம்மளும் இருக்கணும். ஏன்னா நம்மளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே இருந்த லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு கசப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனா அந்த கசப்புத்தன்மையை இறக்கி விடுறதும் நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது புதுமையாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. உங்களோட கிரியேட்டிவ் பெஸ்ட்டில் இருந்துகிட்டே இருங்க. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கற்றுப்பாங்க, பாட்டு கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங், பெயிண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான ஹாபீஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் ஆவாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அவங்க ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவ் சென்ஸில் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம எப்போதுமே ஒரு எனர்ஜியோடு இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா, நீங்கள் புதுசாக ஏதோ கற்றுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி ஒரு குழந்தை புதுசாக ஏதோ கற்றுக்கும் போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி அதே அளவுக்கு அந்த சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளேயும் அது வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் என்னெல்லாம் கசப்புத்தன்மை இருக்கோ அந்த கசப்புத்தன்மையை நம்ம ஒழிக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். நிறைய பேர் அந்த கசப்புத்தன்மையை அப்படியே எடுத்துட்டு ட்ராக் பண்ணிட்டு அவங்களோட இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் அவங்க பாழா வச்சிருவாங்க. ஸோ ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸ், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கிராட்டிடியூடோட நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட நம்மளோட லைஃப்பை கொண்டு போனோம்னா இந்த பழைய காலத்தில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை இன்னித்தோட காலத்தில் இருக்காது. நிறைய பேருக்கு நீங்கள் பேசும்போது கூட எனக்கு அன்னைக்கு எப்படி ஆச்சு தெரியுமா, இன்னைக்கு இப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுவாங்க. அந்த பழைய காலத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே அவங்க இன்னும் அந்த இடத்துலேருந்து விட்டு வரலைன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அந்த பழைய கால கசப்புத்தன்மையை நீங்கள் உங்களோட மைண்டில் ப்ராசஸ் பண்ணணும். இது தனிப்பட்ட முறையில் உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். இல்லை உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா ரொம்ப நல்லது. அதோடு நீங்கள் ஒரு மெடிடேஷனோ யோகாவோ உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் தெரப்பீஸ் ஏதாவது பண்ண முடியும்னா நீங்கள் அதை பண்ணலாம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஃப்ரீடம், எப்படி ஒரு எல்லா பக்கத்துலேருந்து ஒரு சங்கிலியில் இருக்கிற மாதிரி இருப்போமோ அந்த ஒவ்வொரு சங்கிலியிலேருந்து நம்ம வெளியில் நம்ம அப்படியே சுதந்திரமாக மனசளவில் சுதந்திரமாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அவென்யூஸ் இருக்குது நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை பெருக்கிறதுக்கு. வாங்க சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்.